கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த யூடியூப் வழியாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின தயவுக்காய் கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மை ரட்சித்தாரே, நம்மை அழிவிலிருந்து மீட்டு கொண்டாரே, அது எத்தனை பாக்கியம் இல்லையா? அவரை பாடி துதிக்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனால் அவருக்கு மகிமை செலுத்த நாம் ஒரு விஷயம் கூட ஒருமனப்படுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். பாருங்கள், இருக்கிற இடங்களை கண்களை மூடி அவருக்கே மகிமை உண்டாக ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த நேரத்தை ஆண்டவரே அடியானோடு ஒருமனப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அடியானோடு ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாத நோய்களாக இருந்தாலும், எந்த செய்வினை கட்டுகள் பிசாசினுடைய கிரியைகளாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிற எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் அற்புதம் ஆராதனையை பொருட்படுத்துவது, நடைபெறுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சொல்லி ஆசீர்வதி. இந்த கூடாரத்தில் தெய்வீக மகிமை நிரம்பட்டும் பொருட்படுத்துவது இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்லா ஆ. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்த வேத பகுதிக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 81:16 வசனம். 81ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நான் கேட்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசினதை நாம் கேட்டோம். இந்த உலகத்திலே கர்த்தரை தேடி வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த கன்மலையின் தேனினாலே ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். அல்லேலூயா. அந்த கன்மலை எது என்று சொன்னால், அந்த கன்மலை கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் மூலமான வார்த்தைகளாலே, கிறிஸ்துவின் உபதேசங்களாலே, அந்த பரலோக மன்னாவினாலே அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். வசனம் என்பது தேனுக்கு சமமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் கன்மலையின் தேன் என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை இன்னும் ஆழமாய் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே மனுஷர்கள் பல தேவைகளுக்காக ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. ஆனால் தன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை கொடுக்காமல் கன்மலையின் தேனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது
கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை, கிறிஸ்துவினுடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்து திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தேடி வருகிற ஜனங்களுக்கு அவன் அரிசி, பருப்பு, அவன் இன்னும் வீட்டுக்கு வேண்டியதான அவன் ஆடம்பர பொருட்கள், இப்படி அவன் எதையாவது ஆண்டவர் கொடுக்காமல் அவன் கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாலே தேவன் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எதற்காக வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? அல்லேலூயா. அவன் இந்த உலகத்துல நாம கண் பார்க்கிற அநேக லட்சக்கணக்கான பொருட்கள் பார்க்கிறோம். அவைகளிலே எதையாகிலும் கொடுக்கலாம் அல்லவா? ஆனால் இந்த வசனமாகிய தேனை திகட்ட திகட்ட திருப்தியாகிற அளவுக்கு கொடுக்க காரணம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை தன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை வேதத்தின் ஆழத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவன் இந்த கண்மலையாகிய தேன், அதிலே காணப்படுகிற சில உச்சிதமான சில நன்மைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14:29. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள். எபிராயிம் மலைகளில் ஒளிந்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருக்கி தொடர்ந்தார்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியே தேன் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனாலே அவன் கண்கள் தெளிந்தது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்தியாக்குவார் என்கிற வசனத்தை படித்து ஆண்டவர் என்றாவது ஒரு நாள் எனக்கு தேனை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை இன்றைக்கு நாம் அழகாய் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில சில தேன் விற்கிறவர்கள் காட்டிலிருந்து தேனை கொண்டு வந்து அவர்கள் வீதிகளிலே கூவி விற்பார்கள். அந்த தேனை தரம் பார்ப்பதற்காக பல சோதனைகளை செய்து அந்த தேனுடைய உண்மை தன்மையை அறிந்து வாங்கி அதன் மூலமான பயனை அடைகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. இப்போ இந்த தேனை பரலோகத்தின் தேவன் நமக்கு திகட்ட கொடுக்க காரணம் என்ன? இந்த தேனில ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யோனத்தான் அந்த தேனை சாப்பிட்டதினாலே அவனுடைய கண்கள் தெளிவு பெற்றதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இந்த தேனை சாப்பிட்டதினாலே என்னுடைய கண்கள் தெளிவடைந்தது என்று சொல்லி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேனுக்கு இருக்கிற ஒரு தன்மை மனுஷனுடைய பார்வையை, கண்களை தெளிவாக்கக்கூடிய ஒரு வல்லமை தேனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வசனமாகிய இந்த வேத வசனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பார்வையை கூர்மையாக்கக்கூடிய, தெளிவாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் எல்லாருமே அவன் ஆவிக்குரிய கண்களாலே இந்த உலகத்தை பார்த்து
தெளிவு இல்லாமல் இருந்தால் நாம் அநேக ஆக்கினைக்குள்ளாக நாம் சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய பாதையிலே தெளிவு இல்லாதவனாய் காணப்பட்டால் அவனுடைய பாதைகளிலே அநேக இடரல்களிலே அவன் சிக்கி விழுந்து போக நேரிடும். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவன் அநேக கண் பார்வை இல்லாதவர்கள் தட்டு தடுமாறி அவன் தன்னுடைய பாதைகளை கடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளிலே சில நேரங்களிலே அவன் கரண்ட் கட்டாகி போகுமானால் அவன் நம்முடைய வேலைகள் அவன் தாமதமாகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு நாம் குழம்பி தவிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவு இல்லாமை தான். அல்லேலூயா. அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு பந்தய சாலையிலே ஓடுகிற ஒரு ஓட்டத்தை போலதான். ஆமென். நமக்கென்று நியமிக்கப்பட்டதான அந்த ஓட்டத்தில் அந்த பாதையிலே நாம் ஓடினால் ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஆவிக்குரிய கண்கள் தெளிவடைய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் இந்த வசனமாகிய தேனை நமக்கு கொடுக்க காரணம், என்னுடைய பிள்ளை தெளிந்த பார்வை உள்ளவராய் காணப்பட வேண்டும், என்னுடைய மகன் தெளிந்த பார்வை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த தேனை உட்கொள்வதற்கு, இந்த தேனை சாப்பிடுவதற்கு ஏனோ மனதில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர் ஆவிலே நிரம்பி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் வேறு எங்கோ கவனத்தை வைத்தவர்களாய், வேறு ஏதையோ செய்து கொண்டிருந்தவர்களாய் அவன் இருக்கிற அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆலயத்திலே சரியான நேரத்துக்கு வராமல் அவன் ஊழியம், அவன் சோதரம், அவன் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு அவன் விருப்பம் இல்லாதவர்களாய் அநேகர் காலதாமதமாய் வருகிறதை நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லாரும் உலகத்தின் பார்வைக்கு தன்னை ஒரு கிறிஸ்தவர்களாய் காட்டிக்கொள்வதற்கு தானே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவுக்குள்ளான ஒரு வளர்ச்சியை நாடி வருகிறவர்களாக இல்லை. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த வசனமாகிய தேனை நமக்கு கொடுத்து நம்முடைய பார்வையிலே ஒரு தெளிவை தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெளிவு வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் செல்லுகிற பாதை சரியான பாதை தானா? நான் செல்லுகிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தானா? நான் பின்பற்றுகிறதான பாதைகள் சரியான பாதை தானா என்பதை ஒரு ஆவிக்குரிய பிள்ளை புரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களைப் போல அநேகர் பிற ஜனங்களை பார்த்து அவர்களே இப்படி செய்யும் போது நான் செய்வதற்கு என்ன, இவர்களே லேட்டாய் வரும்போது நான் லேட்டா வருவதற்கு என்ன, இவங்களே பைபிள் படிக்காமல் இருக்கும்போது நான் பைபிள் படிக்காமல் இருந்தால் என்ன, இப்படி உலக மனிதர்களை பார்த்து பார்த்து வாழுகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. இந்த வேத வசனமாகிய தேனை சாப்பிடுவதற்கு அநேகர் விரும்புவது கிடையாது. இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளாக கர்த்தருடைய வேத புத்தகத்தை அவன் வாசிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய பழக்கம் இல்லாது இருக்குமானால் ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய கண் பார்வை தெளிவில்லாத நேரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை நீ இழக்க நேரிடும். அநேக நன்மைகளை உன் கண் முன்பதாகவே சத்துருவானவன் திருடி கொண்டு போக நேரிடும். நீ அதை பார்த்து கொண்டிருப்பாய் ஒழிய அவனை மேற்கொள்ளக்கூடிய கண் பார்வை தெளிவில்லாத ஒரு நிலைமையை நீ அடைய நேரிடும். அல்லேலூயா. அநேக வீடுகள்ல பிசாசு தாண்டவம் ஆடுகிறான். அதை குறித்து விசுவாசிக்கு கொஞ்சமும் கவலையே இல்லை. ஐயோ, என்னுடைய வீட்டில் பிரச்சனை, என்னுடைய வீட்டில் சமாதானம்
என்னுடைய வீட்டிலே நிம்மதி இல்லை என்று புலம்புவார்களே ஒழிய, அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுகிற பிசாசினுடைய தரம் அறிந்து, அதனுடைய இனம் அறிந்து, அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தெளிவு அவர்களிடத்திலே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசினுடைய வல்லமைகளை அவர் அறிந்திருந்தார். அந்த பிசாசுகளை கடிந்து கொண்டார். எனக்கருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டுக்குள்ள எப்படிப்பட்டதான அவன் ஆவிகள் நடமாடுகிறது, உங்களிடத்துல அவன் பழகுகிற ஜனங்களிடத்துல எப்படிப்பட்டதான ஆவிகள் கிரியை செய்கிறது, இதையெல்லாம் உங்களுடைய மாமிச கண்களாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு ஆவிக்குரிய கண்களிலே தெளிவு வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தெளிவு இல்லாத பட்சத்திலே ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்களிடத்திலே நீங்கள் சிக்கி அழிவை சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனமாகிய தேன் நம்முடைய வாழ்க்கையில தெளிவை தரக்கூடியது. எந்த காரியத்தை செய்தாலும் தெளிவாய் நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சங்கீதக்காரனை தாவீது சங்கீதம் 1 அழகாய் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் என்ன செய்தாலும் வாய்க்குமா. அல்லேலூயா. ஏன்னா அவங்க எதை செஞ்சாலும் தெளிவான ஒரு பார்வையோடு, தெளிவான திட்டங்களோடு, தெளிவான எண்ணங்களோடு, தெளிவான யோசனைகளோடு அவர்கள் செய்கிறபடினாலே அதில் எந்த தோல்வியுமே வருவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அவன் ஒரு குருட்டு பூனை விட்டத்திலே பாய்ந்தது போல ஜனங்கள் காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானா நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானா தருவாரு, ஏதோ நாங்க செய்யறோம், ஆண்டவருக்கு சித்தமானா தரட்டும், இப்படியே சொல்லி சொல்லி குருட்டு பூனை விட்டத்திலே பாய்ந்தது போல ஒரு குருட்டுத்தனமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். வீட்டை கட்டுவார்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். அவன் திருமணத்துக்காக தன்னுடைய மகனுக்கு பெண்ணை பார்ப்பார்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். அவன் கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும் என்று அவன் குருட்டுத்தனமாக எதையாகிலும் செய்துவிட்டு பின்பு வேதனையிலே சிக்கி தவிக்கிற விசுவாசிகள் அநேகர். தேவப்பிள்ளையே, அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனம் உன்னுடைய கண்களை தெளிவாக்கும். நீ செல்கிற பாதை, நீ செய்கிற காரியம் அது வாய்க்கும்படி செய்யும். நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு நிரம்ப நிரம்ப அவன் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தேவை உன்னுடைய கண். உன்னுடைய கண் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் பிரதானமான ஒரு உறுப்பு கண். உன்னுடைய கண் தெளிவாயிருந்தால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாயிருக்கும். தேவ பிள்ளையே, இன்று ஆண்டவருடைய வசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஆழமாய் ஏற்றுக்கொள். கர்த்தருடைய வசனமாகி அந்த தேனை ஒவ்வொரு நாளும் அளவில்லாமல் புசித்து உன்னுடைய கண்ணிலே ஒரு தெளிவை பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆமான். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆமான். சங்கீதம் 119 105 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது உம்முடைய வசனமானது என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வசனத்தை அதிகமாக தியானித்ததை அவன் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய பாதைக்கு அவருடைய வசனம் தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது. அவனுடைய நடைகளை கொஞ்சமும் பிசகாமல் அவனுடைய நடைகள் எல்லாமே அவன் உறுதியாய் காணப்படுவதற்கு காரணம் அவனுடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அவனுடைய கண் பார்வை தெளிவாய் இருக்கும்படியாக, அவனுடைய நடைகள் எல்லாம் பிசகாமல் நேர்த்தியாய் காணப்படும்படியாக இந்த வசனமாகிய தேன்
அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கோலியாத்துக்கு எதிராக அவன் புறப்பட்டு போன போது, இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவன் கல்லை கவனில் வைத்து எரிந்தபோது கோலியாத்து வீழ்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யும் போது உன்னுடைய கண்கள் தெளிவடையும். நீ செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கும்படி செய்யும். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே வருகிற எந்த நபர்களையும் ஆவியில நீ பகுத்தறிந்து அவர்களிடத்துல நீ பழகுவதற்கு இந்த வசனம் உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவன் சபைக்கு செல்வது ஒரு நேர போக்காக, அவன் யாரையோ கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, யாரையோ அவன் ஸ்தோத்திரம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி போகிறார்கள். ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு பயம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சை இல்லை. அவன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரனை, உனக்குள்ள கர்த்தருடைய வசனத்தின் மேல தாகம் இல்லை அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு நீ மனம் திரும்பு. கர்த்தருடைய வசனமாகிய இந்த தேனினாலே உன்னை நீ திருப்தியாக்கிக்கொள். பிதாவாகிய தேவன் உன்னிலே எதிர்பார்க்கிற ஒரு தெளிந்த கண் பார்வையுள்ள ஒரு மகனாக மகளாக நீ இந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த வசனமாகிய தேனை அல்லாமல் வேற ஏதாலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. வசனமாகிய தேன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனமாகிய இந்த தேனினாலே நம்மை திருப்தி கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்யவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யமாய் காணப்பட வேண்டுமானால் இந்த வசனமாகிய தேனை நாம் புசித்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் பெறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள் அவன் வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் அவன் ஸ்தோத்திரம் குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே போய் அவன் செபித்து, ஆண்டவரே இன்றைக்கு எனக்குண்டான வசனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய தேனினாலே ஆவிக்குரிய அவன் வசனத்தினாலே நான் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செபிப்பீர்களானால் பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் இந்த கண்மலையின் தேனினாலே நீங்கள் திருப்தி அடைந்து கிறிஸ்துவுக்கு மகிமையான சாட்சிகளாய் காணப்பட உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்த்துதலின் சத்தம் பழிப்பதாக. அவன் ரட்சித்த தேவன், இந்த ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணினவர், இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த வசனமாகிய தேன் உங்களை வெல்லப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் தெளிவடையும். இந்த வசனத்தினால உங்களுடைய கண்கள் தெளிவடையும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை சொல்லும். அப்படியே நாம் ஒரு விசை கூட கேட்ட வசனத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் செபிப்போம். ஆமாம், நீங்கள் அன்பின் பரலோக இருக்கிறார், நம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிறீர்கள். அந்த தேனிலே எங்கள் கண்கள் தெளிவடையக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதை நாங்கள் தியானித்தோம். அப்பா, அநேக நேரங்களில் ஆண்டவரே தெளிவில்லாமல் நிறைய காரியங்களை செய்து நாட்களையும் நேரத்தையும் நாங்கள் விரயமாக்கி இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விசை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் உடைய வசனத்திலே தியானமாக இருக்க காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்ய பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும். உடைய வசனத்தினால் எங்களை திருப்திப்படுத்துங்க. எங்கள் கண் பார்வைகள் தெளிவடையட்டும். மறைந்திருந்து கிரியை செய்கிற அந்த காலத்தின் வல்லமைகளை இனங்கண்டு மேற்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஆவிகளை பகுத்தறிந்து செபிக்கவும் செயல்படவும் கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும் பொருள் எல்லா துண்டி கனமகிமை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல